அனைவருக்கும் வணக்கம். சமூக நீதி. சமூக நீதியை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயம் என்றாவது ஒரு நாள் அதற்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஆசிரியர் பணி வாய்ப்பில் உண்மையில் சமூக நீதி கடைபிடிக்கப்படுகிறதா? அதற்கான முயற்சியை அரசு எடுக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை. ஆனால் அப்படி சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சமூக நீதியோ கிடைக்காத பட்சத்தில் இந்த சமூகம் கடைசியாக அணுகும் ஒரு முக்கியமான இடம் நீதிமன்றம். இந்த நீதிமன்றங்கள் இந்த ஆசிரியர் பணி வாய்ப்பை பொறுத்தவரை இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இனி என்ன செய்யலாம்? பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது பல நேரத்தில் நிச்சயமாக நீதியான தீர்ப்புகள், நல்ல தீர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன, அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் பல நேரங்களில் இந்த அரசுகளுக்கு ஏற்றார் போலவே தீர்ப்புகளும் கொடுக்கப்படுகிறது என்பது வேதனையிலும் வேதனை. இதனை நிச்சயம் நீதியரசர்களும் ஒத்துக்கொள்வார்கள். ஆம், இந்த ஆசிரியர் பணி வாய்ப்பில் பல்வேறுபட்ட வழக்குகள் தொடர்ந்த போதிலும் கடைசியில் பல கட்ட போராட்டங்கள், நீண்ட இழுபறிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய முக்கியமான தீர்ப்பில் ஒன்று இது அரசின் கொள்கை முடிவு. இதில் நீதிமன்றம் தலையிடாது. இந்த தீர்ப்பை கேட்பதற்காக நீதியரசுகளே ஒரு சாமானிய மனிதன் உங்களிடம் ஓடோடி வருகிறான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு நீதி கிடைக்காத பட்சத்தில் தான் உங்களிடம் நீதியை வேண்டி வருகிறோம். அப்படி வரும் சூழலில் உண்மையாக நீங்கள் அதை அணுகி அதற்கு சரியான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ஒரு ஆணையாக பிறப்பிக்கவிட்டாலும் பரவாயில்லை, சரியான நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் இந்த அரசுகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நிச்சயம் உங்களால் மட்டும்தான் முடியும். அதை விடுத்து இது அரசின் கொள்கை முடிவு, இதில் தலையிட முடியாது என்று கூறிவிட்டால் இந்த சமூக நீதியை, எங்களுக்கான நீதியை நாங்கள் எங்கே சென்று பெறுவது? இப்படியே வரும் அரசுகள் எல்லாம் அவர்கள் வசதிக்கு ஏற்றால் போல் முடிவுகளை அறிவித்துவிட்டு எங்களை போன்றோரெல்லாம் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் நாங்கள் எங்கு சென்று நீதியை கேட்பது? ஆம், நீதி அரசர்களே, நீதிமன்றமே, எங்களுக்கான நீதி இன்னும் உங்களிடம் இருப்பதாகவே நம்புகிறோம். அப்படி நாங்கள் நம்பி வரும் வேளையிலே எங்களுக்கான சரியான தீர்ப்பையும் இந்த அரசுக்கான சரியான வழிமுறைகளையும் நீங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதை விடுத்து ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு பிறகாடு ஒரு நபர் குழு, தனிநபர் குழு, மூவர் குழு, இருவர் குழு என்று கடைசியில் மறுபடியும் நீதியரசர்களை கொண்டுதான் அந்த பிரச்சனைக்கு வழியை தேடுகிறார்கள். ஏன் அதற்கு முன்பதாகவே உங்களிடம் வழக்கு வரும்போது ஏன் ஒரு நல்ல வழிகாட்டுதல் நெறிமுறைகளை இந்த அரசுக்கு நீங்கள் தரக்கூடாது? அப்படி நீங்கள் அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையை கூறும்போது அனைவரின் சமூக நீதியை ஏன் நீங்கள் நிலைநாட்டக்கூடாது என்பதை ஒரு குடிமகன் என்ற முறையில் உங்களிடம் ஒரு தாழ்மையான கருத்தாக இப்பொழுது இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆம், ஆளும் அரசுகளே, நீதிமன்றமே, எங்களுக்கான சமூக நீதியை, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த மறுக்கப்பட்ட நீதியை நீங்கள் எப்பொழுது தருவீர்கள்? நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்னும் காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர் சமூகம். நன்றி, வணக்கம்.